தாவேக்கு உண்மையிலேயே ஒரு சீட் விஜய் கூட ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரு நமக்கு தெரியாது. எந்த முகத்தை வச்சு விஜய் எல்லாம் பேசுறாரு எனக்கு உண்மையிலே புரியல. நீ ஓடி ஒளிஞ்ச விஜய், நான் சொல்றேன், நீ ஓடி ஒளிஞ்சு வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த. எது பதுங்கி இருந்த? பொய் பேசுற கட்சி எதுன்னு இன்னைக்கு போட்டி வச்சு அது நாங்க தான் விஜய் முதலாளா வருவார். நான் தான் அதிகமா பொய் பேசுவேன். A1 ஜான் ஆரோக்கியசாமி, A2 வந்து விஜய். அவ்வளவு தைரியசாலி தானே. எதுக்கு ஓட்டு ஓடுற? எதுக்கு டெலிட் பண்ணிட்டு ஓடுற? ஒரு கட்டமைப்புல ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் கூட இன்னைக்கு கிடையாது. இப்போ சொல்றேன், இப்ப நேரடியாக சீட்டை மட்டும் கேட்கிறேன். நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச தகவலை, நீ உங்க தகவலை சொல்லு. எப்படியாவது விஜய் என்டிஏ கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். விஜய்கிட்ட கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ங்கிறது, சார் இதுதான் சார் ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல வாயை மூடிக்கோங்க சார், அந்த பிராக்கெட்ல போட்டுருவோம் சார், இந்த இடத்துல வாயை மூடி அப்படியே நீங்க பார்க்கணும், ஒரு ஸ்டன் ஆகணும். ஒட்டுமொத்த கட்சியுமே தற்கொலை கட்சியா தான் அது என்ன பண்ணும் பாவம். நான் கேட்கிறேன், இவங்களுக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியார் வந்து மேல இருந்து துப்ப மாட்டாரா ஒண்ணா? இதை விட்டுருக்கா, தயவுசெய்து விடுங்க. யாரும் அவங்களுக்கு கேட்டா இன்னும் வந்து கொள்ளை தலைவா வச்சுக்க சொல்லி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜெகதீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 38 நாட்கள் கழித்து கட்சியோட நிகழ்ச்சிகள்ல தவிக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கலந்திருக்காங்க. இது விஜயோட 2.0 அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, நீங்க வந்து விஜயோடைய 1.0ல இந்த கட்சியை துவக்கி அதற்கு வந்து பலமான கட்டமைப்பை உருவாக்கி, நான் பலமான கட்டமைப்புன்னு சொல்லும் பொழுது மாநில அளவிலிருந்து மாவட்டம், நகரம், ஒன்றியம், கிளை, கடைநிலையான பஞ்சாயத்து வரைக்கும் பலமான கட்டமைப்பை உருவாக்கி அன்றாடம் மக்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பல நேரங்களில் அறிக்கைகளாகவும், சில நேரங்களில் வீடியோக்களாகவும், பல நேரங்களில் கூட்டங்களாகவும் போட்டு பல கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி இந்த கட்சியினரை அரசியல் மயப்படுத்தி வந்த இடைத்தேர்தலாம் வெற்றி வாகை சூடிய ஒருத்தர் 1.0ல பல சாதனைகள் செஞ்சுட்டாரு, நம்ம 2.0ல என்ன அப்படின்னு பேசினா அது ஒரு அர்த்தம் இருக்கு. 1.0ல கட்சி வந்து துவக்கப்பட்டிருக்குங்கிறத தாண்டி 2 கூட்டம் 2 மாநாடு நடத்தணுங்கிறத தாண்டி எதுவுமே நடக்கல. இந்த கட்சி என்ன நடந்திருக்கு? நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தொடர்ச்சியாக இவங்க மெயின் ஸ்ட்ரீம்ல திருந்தலமாமாங்கிற மாதிரி தொடர்ச்சியான வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் இவ்வளவு தூரம் மறுபடியும் விஜய் என்ற பிம்பத்தை ஊதி பெருதாக்கிட்டு இருக்காங்களேங்கிறது புரியவே இல்லை. நீ பாருங்களே, ஒரு பக்கம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் தாவேக்க வந்து ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியாது. தேர்தல் அரசியல் 2026 வரும் பொழுது தாவேக்கு உண்மையிலேயே ஒரு சீட் விஜய் கூட ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரு கூட நமக்கு தெரியாது. இந்த பக்கம் அதிமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது. ஊடகம் நான் சொல்றேன், அவங்களுக்கே உண்மையல்ல நான் சொல்றேன். நீங்க ஆளுங்கட்சியை விட்டுங்க, ஆளுங்கட்சி மேல கூட ஒரு வன்மம் இருக்கு, திமுக கவர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கூட நம்ம விட்டுலாம். எதிர்கட்சிக்கு உண்டான முக்கியத்துவத்தை கூட மீடியா நீ கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? முழுக்க சினிமா ரசிகர் சார், இவரை நம்ம செல் பண்ணா நமக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் மட்டும்தான் உங்களோட நோக்கமாக இருக்கிறது. 1.0ல வந்து இதெல்லாம் எதுவுமே செய்யல. 1.0ல செஞ்சது வந்து 2 மாநாடு நடத்திட்டு நான் வந்து மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கட்டமைப்பு ஏற்படுத்திருக்கேன். அதற்கு அடுத்த நேரம் கட்டமைப்புகளை நான் உருவாக்கல. என்கிட்ட 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா எனக்கு தெரியாது. என்னுடைய அணிகள் எல்லாம் என்னோட சார்பணிகளாக ஒரு 21 அணிகள் இருந்துச்சு. அந்த அணிகளுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்காங்களா தெரியாது. அந்த அணிகள்ல வந்து எவ்வளவு குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாது. மல்டிபிள் போஸ்ட் ஆட்களை போடுறாங்கிறது தெரியாது. ஒரு ஆப் லான்ச் பண்ண மெம்பர்ஷிப் 2 கோடி பேர் சேர்க்கணும்னு சொல்லி சொன்னேன். அது நடந்துச்சா நடக்கல எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாத விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து 2.0 போறாரு. ஓகே, 2.0 என்னங்க பண்ணுவாரு? 1.0 என்ன பண்ணாமோ இதான் பண்ணுவாரு. 1.0 என்ன பண்ணாரு? பேசாம இருந்தாரு, அப்படி பேசாம இருப்பாரு. அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த மாதிரி 2.0 நீங்க என்ன சொல்ற 2.0 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிர்வாக குழு கூட்டம் விஜயோட தலைமையில நடக்க போகுது. 30 பேர் கொண்ட குழுவை போட்டாருங்க. இனிமேல் பாருங்க, பயங்கரமா கட்சி செயல்பட போகுது. 30 பேர் கலந்துகிட்ட நிர்வாக குழு கூட்டம் தன்னுடைய அலுவலகமான பனையூரில் நடக்கும் பொழுது விஜய் அந்த கூட்டத்திற்கு வரவில்லை. விஜய் அந்த கூட்டத்துல வீடியோ கான்பரன்ஸ்ல கூட கலந்துக்கல. எந்த விஜய்? நான் சினிமாவை விட்டு முழு நேரமாக அரசியல் மட்டும் செய்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள், அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழில் அல்ல, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல என்று யாரோ எழுதியதை படித்து கையெழுத்தப்பட்ட விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு கூட வரல. டெய்லி ஆக்டிவிட்டிக்கு வர மறுக்கிறார். பனையூர் ஆபீஸுங்கிறது வர்றதேங்கிறது விஜய் வர்றதுங்கிறது பெரிய செய்தியாக இன்னும் மாறிட்டு இருக்கு. எனக்கு கேட்டா நான் வந்து ஜெயலலிதா ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ், நான் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அவரா அவர் வந்து திரும்ப நினைச்சுக்கிறார்.
எந்த விஷயத்தையும் செய்யாம விஜய் அவர்கள் வந்து அப்படியே வானத்துல இருந்து குதிச்சுவார். இன்னுமே நம்ம இன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு காலத்துல டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே அந்த நரேட்டிவா கேட்கறதுக்கு ஓகே பரவாயில்ல ஏதோ செய்ய போறாருன்னு இருந்துச்சு. எனக்கு பதில் ஒரு வேலை இல்லையா எனக்கு உண்மையில அப்படிதான் தோணுச்சு. அந்த கட்சியை விட்டு வந்ததுனால சொல்லல எல்லாம் பார்க்கிறவங்க அப்பா இவருக்கு இதே வேலைப்பா டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே டிஎம்கே அகேன்ஸ்ட் நம்ம ராமஜி ஸ்ரீராமஜி எழுதுற மாதிரி உட்காந்து எழுதிட்டே இருப்பார் போல இருக்கு. ரொம்ப சிம்பிளா கேட்கறேன், என்ன செஞ்சுட்டீங்க நீங்க? டிஎம்கேவை எதிர்க்கிற அளவிற்கு நான் வந்து பயங்கரமா செஞ்சுட்டேன், ஏதாவது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன், மக்கள் எனக்கு முன்னாடி பின்னாடி அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துல உங்களால நிற்க முடியாமல் ஓடி ஒளிஞ்ச கட்சி இது. அவதூறுகள் பேசுறாங்க, யார் அவதூறு பேசுறாங்க? அவதூறுக்கு யார் பேசுனாங்க? ஓடி ஒளியலையா நீங்க? போ உங்க கட்சி தலைமறைவா இல்லையா? எந்த முகத்தை வச்சு விஜய் எல்லாம் பேசுறாரு எனக்கு உண்மையிலே புரியல. நீ ஓடி ஒளிஞ்ச விஜய், நான் சொல்றேன், நீ ஓடி ஒளிஞ்சு வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த. எதுக்கு பதுங்கி இருந்த? ஒட்டுமொத்த கட்சியும் எதுக்கு பதுங்கி இருந்தது? எதுக்கு புஷியானந்த் தெரு ஓடினாரு? எதுக்கு ஊர் ஊரா மாட்டா ஓடினாரு? ஏன் சீட்டை நிர்மல்குமார் ஏன் மறைஞ்சிருந்தாரு? ஏன் தலைமறைவா இருந்தீங்க? கோர்ட்ல வந்து அப்படியே பயங்கரமான கேள்விகளை கேட்டாங்க. என்ன பயங்கரமான கேள்வி கேட்டாங்க? இது முதல்ல நீங்க இந்த எஸ்ஓபி வழக்கிற்காக போடப்பட்ட வழக்குங்கிறது யார் போட்ட வழக்கு? திமுக போட்டாங்களா? அந்த வழக்கில் நீதிபதி சொன்ன பார்வைகளுக்கு உச்சநீதிமன்றம் வேறொரு பார்வையை கொடுக்கிறது. சரி, நம்ம இப்படி கேட்கலாமா? உச்சநீதிமன்றம் எதன் அடிப்படையில் சிபிஐ கொடுத்தாங்க அதை நம்ம கேட்கலாமா? இவர் எல்லாத்தையும் ரொம்ப நியாயஸ்தர் தானே, இவரு ரொம்ப நியாயஸ்தர் தானே. அப்ப எல்லாத்தையும் படிக்கிற விஜய் என்ன பண்ணணும்? சிபிஐ சிபிஐ கேட்கிற உச்சநீதிமன்றம் கொடுத்தது அதை பேச வேண்டியதானே பண்ணி. இது எவ்வளவு லீகல் பாயிண்ட் அப்படியே பக்கமா நீங்க படிக்கிறீங்களே, எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க, தமிழ்ல அதுக்கு அர்த்தம் சொல்றீங்க, அதுக்கு வந்து கவிதை நடையில யாரும் எழுதி கொடுத்தாலும் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அதை சேர்த்து சொல்லுங்க. 2 பேர் ஃபேக் கேஸ் நாங்க போட அப்ப நீங்க சொல்லுங்க. அதிமுக ஆட்களை விட்டு பாஜக ஆட்களை விட்டு ஃபேக் கேஸ் போட ட்ரை பண்ணோம், அதுல சிபிஐ அவங்க சிபிஐ அவங்க கேட்காட்டி சிபிஐ கொடுத்திருக்காங்க, அதுக்காக நம்ம மனம் வீழ்ச்சி அடைகிறோம். அதன் அடிப்படையில் தான் நீதி வல்லுநர் நான் ட்வீட் போட்டேன். பேசுறோம், நியாயமா பேச வேண்டியதானே. மறுபடியும் திமுக எதிர்த்து தான் நாங்கள் அரசு செய்திருக்கோம். வன்மை உண்மையிலே சொல்லட்டுமா, உண்மையிலேயே முதலமைச்சருக்கு வன்மத்தை ஒரு அரசியல் கட்சியாக காட்ட வேண்டிய அத்தனை தருணங்களும் இருந்தும் அவர் எதுவுமே செய்யல, கடந்து போனார். எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். எந்த முதலமைச்சர் பேசுறாரு இந்த மாதிரி? யாரும் பேசியிருக்காங்களா? ஜெயலலிதா தான் பேசியிருப்பாங்களா? இது எல்லாமே சூழ்ச்சி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார். அங்க கரூர்ல வந்து அழுத்தம் எல்லாமே கொடுத்துட்டு இங்க வந்து எந்த ஒரு கட்சி தலைவருமே இந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க அப்படின்னு மக்கள் முன்னாடி நடிக்கிறது மாதிரியான வார்த்தைகளை இன்னைக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க பொதுக்குழு கூட்டத்துல. இல்லங்க, நான் கேட்கிறேன், அவங்க வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கதையை நீங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீங்க அளந்து விடுறீங்க. நீங்க இந்த ஒட்டுமொத்த ஸ்கெடியூல் போட்டுட்டு ஒவ்வொரு ஊராக ஒரு வாரத்திற்கு முன்னாடி, ஏன்னா விஜய்க்கு தெரியாது எந்த ஊர்ல எந்த இடம் இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க வேலுசாமிபுரம் கரூர்ல இருக்கான்னு விஜய் கடைசி நிமிஷம் தெரியாது சார், அந்த இடத்துக்கு பேர் வேலுசாமிபுரம்னு சொன்ன பிறகுதான் அப்படியான்னு சொல்லி கேட்டுப்பாரு. அப்ப இந்த மாவட்ட நிர்வாகிகள் போயிட்டு ஆனா இந்த மாதிரி 2-3 இடம் இருக்கு, இந்த இடத்துல எந்த இடம் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு காவல்துறை கேட்கும் பொழுது காவல்துறை ஒவ்வொரு ஊர்லயும் ஃப்ரீ ஹேண்டா விடுறாங்க. உண்மையை சொல்றேன், எனக்குனால கோபம். எனக்கு திருச்சியில வந்து நீங்க ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 5 மணி நேரம் மக்களை காக்க வச்சு மக்களை பாடாப்படுத்தி அங்க இருக்கிற கடைக்காரங்களை பாடாப்படுத்தி அங்க பஸ் போக விடாம அவ்வளவு அட்டூழியம் பண்ணீங்க. அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஏர்போர்ட்ல இருந்து விஜய் வர்றதுக்குள்ள புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு பையனோட அப்பா தவறி போயிட்டாரு. அந்த பையன் 3 மணி நேரம் தன்னோட அப்பாவோட உடலை பார்க்க முடியாம நின்றுட்டு இருக்காரு. அதுக்கு யார் பதில் விஜய் பதில் சொல்வாரா? ஆனா காவல்துறை அடிச்சு விரட்டி இருக்கணும். அன்னைக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இது மாதிரி பர்மிஷன் கொடுத்தோம்னா எந்த பர்மிஷனும் நாங்க வந்து கேட்க மாட்டோம், நாங்க வந்து எதையுமே எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். சொன்னார்ல, நீங்க வந்து ஏன்னா உட்கார கூடாதுங்கிறாங்க, நிக்க கூடாதுங்கிறாங்க. யாரு உங்களுக்கு தடுத்தா? யாராவது உங்களுக்கு கீழே பிடிச்சி சேர்க்கனாங்களா? நீங்க செய்யக்கூடாது எல்லா விஷயம் செஞ்சீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுக்கீங்களா? ஒரே ஒரு விஷயம் போலீஸ் சொன்னாங்க சார், அதனால நான் பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருந்தேன். போலீஸ் சொன்னாங்க நான் மேலேயே வரல, போலீஸ் சொன்னாங்க நான் கையாட்டக்கூடாது, ரோட் ஷோ பண்ணாதீங்க, நாங்க ரோட் ஷோ பண்ணேன். நான் வந்து வண்டியை பின்தொடர சொன்னேன், வண்டியை பின்தொடர வச்சேன் சார், சீக்கிரமா முடிக்கணும்னு சொன்னா 5 மணி நேரம் வேணும் இழுத்தடிச்சேன். எதுதான் நீங்க பண்ணுங்க? அதாவதுங்க நீங்க பேசலாம், அதாவது கொஞ்சமாவது நேர்மையா இருக்கணும். தமிழக வெற்றி கழகத்துல உண்மையிலேயே நேர்மைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜகவோட அதிகமான பொய் பேசுற கட்சி எதுன்னு இன்னைக்கு போட்டி வச்சு அது நாங்க தான் விஜய் முதலாளா வருவார். நான் தான் அதிகமா பொய் பேசுவேன். நீங்க கொடுக்கப்பட்ட பர்மிஷன் ப்ராசஸ் முதல்ல சொன்னீங்க, எல்லா ஊர்களிலும் ஒரு வாரத்திற்கு முன்னாடி 4 நாட்களுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கறீங்க. சரிங்க, எடுத்துக்கங்க. பர்மிஷன் இடமே தெரியாம நீங்க அங்க இருந்து பிளைட்ல பிரைவேட் சார்ட்டர்ல கிளம்பி வரீங்களா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த கடைசியில பிரைவேட் சார்ட்டர்ல ஏறிடுவாரு, அந்த ஊர்ல பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதப்பன்னு தெரியாது, அப்புறம் தான் இறங்கி வரீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி பேனர் வைக்கிறான், விஜய் இந்த இடத்துக்கு வரப்போகின்றார். 2 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் பேனர் வைக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி மைக் செட் போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் தலைவர் இந்த இடத்துக்கு தான் வராரு, தளபதி இந்த இடத்துல வராது போய் அறிவிச்சு கூட்டிட்டு வர்றீங்க. ஏன்? காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுத்த காரணத்துல. ஏன் கரூர் எடுத்துக்கோமே, கரூர்ல எவ்வளவு அப்பட்டமான பொய் பேசினாங்க. 27ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு 26ஆம் தேதி பர்மிஷன் கொடுத்தாங்க. சரிப்பா, ஐயோ நமக்கு பாக்குற மக்களுக்கு ஐயோப்பா கடைசி நாள் யாராவது பர்மிஷன் கொடுப்பாங்களேன்னு இருக்கும். ஆனா சரி சார், நீங்க என்ன சார் பர்மிஷன் கேட்டீங்க? 26ஆம் தேதிங்க.
சார், உண்மையிலே ஆனா சொல்ல 10 காவல்துறை கொடுக்குற நாட்களுக்கு முன்னாடியே 10 நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு தாவேகா தொண்டர்கள் காவலர்கள் பின்னாடி வந்து அலைஞ்சிட்டு இருந்ததா இன்னைக்கு வந்து எந்த ஊர்ல? ஆதவர்ஜன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரூர்லயா? கரூர்ல வந்து 10 நீங்க நாள் முன்னாடியே கேட்டுக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு முதலாக போட்ட ஸ்கெடியூல் தெரியுங்க. முதல் 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 வாரம் வந்து திருச்சி, பெரம்பலூர், அரியலூர். அடுத்த வாரம் நாகப்பட்டினம், திருவாரூர். 3வது வாரம் எங்க பிளான் பண்ணீங்க? வடசென்னை. வடசென்னை என்பது கரூராக என்னைக்கு மாறுது? செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா போட்ட பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு. திமுக பெரிய கூட்டத்தை கூட்டிச்சு. நம்ம அதற்கு எதிர்த்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒரு 4 நாள் கழிச்சு விஜயோட அந்த வார பிற்படை கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்றீங்க. இந்த டிஸ்கஷனோட வெளிப்பாடு என்பது நம்ம கரூர்ல வேணும்னே பண்ணுவோம் சார். எனக்கு ஒரு ஈகோ டச் ஆயிருச்சு. யாருக்கு? விஜய்க்கோ ஜானுக்கோ ஒரு ஈகோ டச் ஆயிருச்சு. நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு சரியான தருணம். நம்ம இதை பண்ணுவோம். அங்க போய் நம்ம 3 பேர் விழாவா 30 பேர் விழாவான்னு ஒரு வம்பளுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கடைசி நிமிஷத்துல மாத்தி அதற்கும் காவல்துறை வந்து ஒத்து போய் கொடுக்குறாங்க. உண்மையிலே சொல்லுவாங்க, காவல்துறை அன்னைக்கு செல்ஃப் அந்த மாவட்டத்துல அரைஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இது வேலைக்கு நடந்திருக்காது. என்னைக்கு பரிசு கேட்கிற நீ? நாளைக்கு இப்படி கேட்டிருக்கணும். நாளைக்கு வீடியோ வச்சு இன்னைக்கு பரிசு கேட்ப நான் கொடுப்பேன். அவனுக்கு கேட்டிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனை நடந்திருக்காது. பாவம் அந்த 40 பேர் போயிருக்காது. காவல்துறை சரி போய் தொலைகிறாருங்க. விஜய் கேட்கிறாரு, விட்டுருங்க. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாரு. நான் பர்மிஷன் கேட்டேன், இந்த படத்தை செந்தில் பாலாஜி பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதையை உருவாக்குவது. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம? நீங்க உண்மையிலே சொல்ல, விஜய்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க காவல்துறை. இன்னைக்கு வரையும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனா விஜய் கொடுக்குறாங்களா? விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சிருக்கீங்க. விக்கிரவாண்டியில எவ்வளவு பேர் கூட்டுறேன்னு சொன்னீங்க? 50,000 பேர். நான் இருந்தேன் அந்த நேரத்துல. வெறும் 50,000 கடிதம் கொடுத்தது. காவல்துறை என்ன சொன்னாங்களா? சார் 50,000 ஆள் வந்துட்டு வெளியே போன்னு சொன்னாங்களா? எத்தனை லட்சம் வந்தாலும் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். எத்தனை லட்சம் வந்தாலும் நாங்க போக்குவரத்தை நாங்க வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம். பண்ணாங்களா இல்ல காவல்துறை? மதுரை மாவட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க? கரூர்லயே 10,000 பேர் பெர்மிஷன் கேக்குறீங்க. 27,000 பேர் வந்தாலும் போலீஸ் ரெக்கார்ட் சொல்லுதா? போலீஸ் தடுத்தாங்களா? சார் தயவுசெய்து ஊருக்குள்ள வராதுப்பா. நீ ஏன்பா அடுத்த ஒரு காரணம் இங்க வர்ற? ஏன்பா நாமக்கல் இங்க வர்ற? ஏன்பா திருநெல்வேலி இங்க கிளம்பி வர? யாராவது கேட்டாங்களா? எல்லா இடங்களிலும் காவல்துறை கொஞ்சம் கூட அவர்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடாம எந்த ரூல்ஸும் ஃபாலோ சார். இந்த கூட்ட தற்கொலை கூட ஃபாலோ பண்ணாது சார். அது மரத்துல ஏறும், தொங்கும், அது கரண்ட் கம்பத்தை பிடிச்சி அந்த உயிரை காப்பாத்துங்க எல்லாம் சொல்றாங்க. இவங்க தற்கொலை கூட்டம், இது அறிவற்ற கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படியாவது நம்ம தான் சார் காப்பாற்றணும். விஜய் காப்பாற்ற மாட்டார். விஜய் விட்டு ஓடிடுவாரு அப்படின்னு காவல்துறை ஒவ்வொரு இடத்துலையும் மெனக்கெட்டு இவங்களை காப்பாற்றி இவங்க கேட்ட பர்மிஷன் எல்லாம் கொடுத்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இவர்களால் கொலையுண்ட மக்களை காப்பாத்தி தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு போனா காவல்துறை கடைசி வரைக்கும் எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அழுத்தம் எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க? உங்களை உண்மையிலே நீங்க என்ன நினைக்கிற? திமுக உங்களை அவ்வளவு தூரம் மதிக்கிறாங்களா? முதல்ல முதலமைச்சர் வந்து உங்க பேர் கூட சொல்ல ஏன் தயங்குறாருன்னா அதுக்கு பேர் பயம் இல்ல. அவர் என்ன இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம ஏன் சொல்லி அவர் வளர்த்து விடணும்? தேவையில்லை. நம்ம கடந்து போகணும். அவர் கடந்து போறாரு. ஒரு விஷயம், என்னுடைய எதிர்கட்சி அதிமுக, காலம் காலமாக என்னுடைய எதிர்கட்சி அதிமுக, என்னுடைய எதிர்கட்சி இங்க மத்தியில வந்து பாஜக, அதற்கு எதிராக தான் நான் களமாடுவேன் அப்படின்னு திமுக முதலமைச்சர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கே டிவிகே இவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினா உடனே இவர் வந்து ஐயோ விஜய் பேசிட்டாருப்பா அப்படின்னு ரியாக்டே பண்ண மாட்டாரு. அவர் போப்பா நீங்க வேலை இல்லையா உனக்கு? இதே நான் என்ன சொல்றேன், பார்க்கிற எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. டிஎம்கே டிவிகே தூக்கத்துல உட்காந்து நீங்க எழுதிட்டே இருக்க வேண்டியதான். களத்துல ஏதாவது செய்யறீங்களா? நீங்க அது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா முதலமைச்சர் வந்துட்டு அவரோட பையனுக்கு, அதாவது உதயநிதிக்கு அந்த எதிர்ப்பு வந்து யாருமே இருக்கக்கூடாது, அந்த ஸ்பேஸ வந்து கிளியரா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விஜய் வந்து கார்னர் பண்ணி டார்கெட் பண்றதா இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இல்லங்க, நீங்க அப்படி கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி என்னங்க பண்ணாங்க? விஜய் மேல இந்த கரூர் சம்பவத்துல வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் A1 ஜான் ஆரோக்கியசாமி, A2 வந்து விஜய். அவங்க 2 பேர் தான் முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். பிளான் போட்டு கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த பிளான் எக்ஸிக்யூட் பிளான நடத்தின அதை பேசின விஜய் தான். இந்த 2 பேர் மேல ஜான் ஆரோக்கியசாமி கூட தெரியாதுன்னு விட்டுருங்க. விஜய் மேல வழக்கே தொடுக்கலங்க. எஸ்ஐடி அமைக்கப்பட்டது, சொன்ன எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. அஸ்ராகார் தலைமையிலான எஸ்ஐடில விஜய்க்கு சம்மன் கொடுத்து அழைக்கப்பட்டாரா? இல்லை. புஷியானந்த கைது செய்ததற்கு அத்தனை முகாந்திரமும் இருந்து புஷியானந்த் கைது செய்யப்பட்டாரா? இவ்வளவு பேர் ஆதரவு கைது செய்யறதுக்கு அத்தனை முகாந்திரம் இருந்துச்சுல்ல. நீ ஒரு பதிவு போட்டீங்கல்ல, எவ்வளவு கேவலமான பதிவு போட, நேபாள் போல ஜென்சி புரட்சி வெடிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஏன் டெலிட் பண்ணி ஓட்டு? நீ அவ்வளவு தைரியசாலி தானே? நீ சிம்பிளா நீ அவ்வளவு தைரியசாலி தானே? எதுக்கு ஓட்டு ஓடுற? எதுக்கு டெலிட் பண்ணி ஓடுற? நீ அவ்வளவு தைரியசாலி இருந்தா அந்த ட்வீட்டை வச்சுக்க வேண்டியதானே? அப்ப நம்ம செய்யறது அயோக்கியத்தனம் உனக்கு தெரியுது இல்ல? அயோக்கியத்தனமான ஒரு வேலை நான் பாக்குறேன். அப்ப நம்ம வைக்க கூடாது அப்படி சொல்லி செய்றீங்கல்ல. அப்ப இன்னைக்கு எங்க எந்த முகத்தோட நீங்க பேசுறீங்க? அதான் சொல்றேன், இந்த கட்சியில நீங்க பெரிய போட்டி நடக்குதுங்க. யார் அதிகமான பொய் பேசுவது? ஆதவர்ஜன் அதிகமான பொய் பேசுவாரா? சீட்டர் அதிகமான பொய் பேசுவாரா? இல்ல அதையெல்லாம் தாண்டி விஜய் அதிகமான பொய் பேசுவாரா? பொய் பேசுற காம்படிஷன் நடக்குது. அப்ப நான் தான் பத்திரிகைலாம் போய் சொல்லுவாரு, தளபதி சூப்பர் தளபதி, நீங்க தான் அதிகமா பொய் பேசுறீங்க, நாளைக்கு கம்மியா தான் பொய் பேசுறேன். கொஞ்சம் ஏன்னா அவர் மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க.
நீ ஓடி போனது தெரியும். நீங்க என்னைக்கு பர்மிஷன் கரூர்ல வந்து 27ஆம் தேதி நடக்கிற ஈவெண்ட்டுக்கு 25ஆம் தேதி பர்மிஷன் கேட்டீங்கிறது தெரியும். காவல்துறை உண்மையா காவல்துறை மேல நான் கண்டிச்சே சொல்றேன். காவல்துறை தேவையற்ற உங்களுக்கு 26ஆம் தேதி பர்மிஷன் கொடுத்ததும் தெரியும். காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் மக்களுக்கு தெரியும். மக்கள் நீங்க சாக விட்டு ஓடினதும் தெரியும். ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டதும் தெரியும். எல்லாமே மக்களுக்கு தெரியும். அவர் சொன்ன அந்த மக்களுக்கு தெரியும். அந்த மக்கள் தான் இன்னைக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க. விஜய் மாதிரியான ஒரு பேராபத்து இந்த இந்த மண்ணுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை. அதே மக்கள் தான். அதே மக்கள் தான் நானும் பேசுறேன். உங்களை மாதிரி நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பேசல. நான் வீதியில இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் பேசுறேன். உங்களை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் மட்டும் காண்பிக்கிற ஜான் ஆரோக்கியசாமி கிடையாது. நாங்க எல்லா மக்கள்கிட்டையும் பேசுறோம். விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்க. விஜய் லீடர்னு சொன்னோம். அதே வயசுல விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்க. மனிதராங்க. ஒரு முதல்ல மக்களை நீங்க சம்பவம் நடந்த பிறகு எப்படிங்க ஒரு மனுஷன் ஓடி போவோம்? எப்படிங்க 30 நாள் முடங்கி கிடப்பான்? யாராலையாவது 30 நாட்கள் முடங்கி கிடக்க முடியுமா? ஒரு வீட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருக்கு யாராலும் முடங்கி கிடக்க முடியுமா? அது விஜயால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் இல்ல. என்ன பண்றேன் எனக்கு தெரியல. இன்னைக்கு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணி ஆரம்பத்துல மனப்பாடம் பண்ணிட்டேன். தெரியாததெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அவர்தான் விஜய். ஆதவ் அர்ஜுனா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு புரட்சியை ஏற்படுத்துற மாதிரியான ட்விட்டர் போட்டு அதை வந்து டெலீட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்திலயுமே வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் மேல கை வச்சா கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் எல்லாருமே உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இளைஞர்களை மறுபடியும் தூண்டி விடுறது மாதிரியான ஒரு வேலையா? நிச்சயமாக நான் சொல்றேன் இல்லையா, காவல்துறை நான் காவல்துறையை உண்மையிலேயே எனக்கு நான் வந்து கண்டிக்கிறேன். அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆதவ அர்ஜுனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க போய் தொலைறாங்க இல்ல வந்து இவெல்லாம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க நினைக்க நீங்க வந்து இது மேல 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 ஏறிட்டு தலைக்கு மேல ஏற நின்று டான்ஸ் ஆடுவதெல்லாம் நீங்க அந்த முளையிலே கிள்ளி இருக்கணும். அந்த கோர்ட்டு சொன்னாங்களா உனக்கு ஜாமீன் கிடையாதுன்னு கேன்சல் பண்ணாங்களா, அந்த நிமிஷத்துல ஆதவ அர்ஜுனத்துக்கு உள்ள போட்டுக்கணும். நீங்க செய்யற தவறு. ஆதவ அர்ஜுனா உள்ள தூக்கி போட்டா என்ன பெருசா நடந்தது? புரட்சி அடிச்சிருப்பாங்க. ஜெயிலுக்கு தான் போயிட்டு மாமனார் மூலியமா எப்படியே பெயில வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதை தாண்டி ஆதவ அர்ஜுனா சொல்ல போனா இந்த கட்சியில ஆதவ அர்ஜுனாவை மதிக்கிற கூட ஆட்கள் இருக்கிறாங்களா? ஆதவ அர்ஜுனாவோட போஸ்டர் ஏதாவது ஒரு இடத்துல வரும். நானே பல இடத்துல சொல்லிருக்கேன். ஆதவ அர்ஜுனா போட்டோ போட்டு போஸ்டரா இருக்கா? சொந்த கட்சியால புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா இருக்காரு. இவர் சொல்லி அப்படியே வந்து கல்லூரி மாணவர்கள் கொதி தெரிஞ்சிருவாங்களாமா? எங்க இருக்கு வேலை இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? இன்னைக்கு இருக்கின்ற நீங்க வந்து தப்பு தப்பா ட்வீட்ஸ் போடுற ஃபேக் ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருக்க தற்கொலைகள்லாம் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. பொய் செய்திகளை போடுற நீங்க வந்து இந்த பணம் கொடுக்கவே இல்ல, கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ண அந்த 10 லட்சம் ரூபாய் கரூர் மக்களுக்கு கொடுக்கலன்னு பொய் பேசுறான். எப்போ பொய் பேசுறான்? ஏற்கனவே ஜெயிலுக்கு வந்து மறுபடியும் பொய் பேசுறான். இன்னொரு பையன் நாமக்கல் 40 பேர் செத்து போயிட்டா ஒரு அவதூறு கிளப்புறான், ஜெயிலுக்கு போறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் விஜய் மேல ஐயோ விஜய் சொல்லிட்டாங்கப்பா நம்மளாம் கிளம்பி போய் இது படம் கட்டுறீங்களா? நீங்க சினிமாவா? சினிமா மாதிரி ஒரு பாட்டு போட்டா அப்படியே எல்லா காலேஜ் மக்கள் கல்லூரி மக்களும் அப்படியே ஓடி வருவாங்க. ரமணா படம் மாதிரி ஒருத்தர் நம்ம அண்ணன் விஜய் கை வச்சுட்டாண்டா வாடா நம்மளால கிளம்பி போவோம். இது சினிமா நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படி யாரும் வரமாட்டாங்க. விஜயே கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஒண்ணு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுவான், எங்க அண்ணன் கைது செய்யப்படுறது கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரசம் படுத்து தூக்கிடுவான். அவ்வளவுதான் பண்ணுவான். ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுவான். கண்டம் விஜய் அரஸ்ட் அதான் போடுவான். அதை தாண்டி அவரால் எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஊரை நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கான ஆதரவே கிடையாதுங்க. இங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவு குறைந்தபட்சம் இன்னைக்கு அரஸ்ட் ஆறாங்க ஆதவ அர்ஜுனா. அந்த கட்சியில இருந்து ஒரு ட்வீட் கூட வராதுங்க. அந்த கட்சியில இருந்தே சொல்றேன். அப்ப ஆதவ அர்ஜுனா உள்ள போயிட்டாரு, புஷியான சூப்பர் சரியான பிளான் போட்டாரு முதலமைச்சர், நல்லா ஓகே தூக்கி உள்ள போட்டாரா சந்தோஷம் எனக்கு நினைப்பாரு. அதுதான் அந்த கட்சி. அப்படி இருக்கும்போது இவருக்காக இவரை ஏதாவது கை வச்சா சொல்லலையா? காவல்துறை செய்தது தவறு. காவல்துறை இதற்கெல்லாம் கைது செய்திருக்க வேண்டும். இல்லாட்டி இந்த அவதூறுகள் பேசிக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் இந்த அவதூறுகள் கூட 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 ஜாஸ்தியாயிட்டு தான் இருக்கும். நம்ம கை வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை செஞ்சுட்டே இருப்பார். இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆதவ அர்ஜுனா உண்மையிலே யாருக்காக வேலை செய்யறாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்காரு. யாருக்காக இருக்கு வேலை செய்யறாரு? பாஜக வேலை செய்யறாரா? எதுக்காக வந்து இந்த சம்பவம் டெல்லிக்கு ஓடி போனாரு? ஏன் அவர் பெயர் வந்து சிபிஐ அந்த அந்த A1 A2 A3 வரல? சிபிஐ இவர் விசாரிக்கப்படுவாரா விசாரிக்கப்பட மாட்டாரா? ஏன்னா அந்த வண்டிக்குள்ள அவர் இருந்தது தெரியும். அவருக்கு சம்மன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் கூட இதுல புரிந்திருக்கிறது. ஆனால் ஆதவ அர்ஜுனா சொல்வது மாதிரினா சினிமாக்களில் வேண்டுமானால் நடக்கலாம். விஜய் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்சு சர்க்கார் 2 ஏதாவது படம் எடுத்தாருன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டோரி எடுத்து நீங்க பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல லைனா இருக்கு பாட்டு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா நிஜத்துல அதெல்லாம் நடக்காது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ட்விட்டர்ல தான் கருத்து பதிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதை பதிவிடுறதுக்கு கூட இவங்களுக்கு வந்து கருத்துரிமை இல்ல, காவல்துறையினரை வச்சு கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டன தீர்மானம் இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க. இல்லைங்க, நீங்க கரூர் சம்பவம் நடந்த பிறகு வி ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ், கரூர் ஸ்டாம்பீடு கூட போடல, வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு கிட்டத்தட்ட 70,000 பேர் ஏதோ ட்வீட் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எத்தனை பேர் கைது பண்ணாங்க? ஒரு நபர் கூட கைது பண்ணப்படல. ஏன்னா ஹேஷ்டாக் போடுறான், அவன் தலைவரோட நிக்கணும்னு நினைக்கிறான், பண்ணல. யாரு கைது செய்யப்பட்டார்? யாரு கைது செஞ்சாங்கன்னா பொய்யா அவதூறா பேசிக்கிட்டு வந்த அந்த தற்கொலைகள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார்கள். ரொம்ப மோசமாக இல்லாத ஒன்றை சொல்லி
என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனா மதியழகன் மனைவி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, கத்தி எடுத்து குத்துனாங்க, அங்க வந்து குண்டு போட்டாங்க, அங்க வந்து பாம்பு வெடிச்சது இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. சொன்னா மதியழகன் மனைவி கூட கைது செய்யப்படக்கூடிய நபர் தான். அந்த மாதிரி அவதூறுகளை பரப்பி இதனால பொது அமைதிக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கின்ற நபர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார்கள். சேலத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார், 2 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாம் எதற்காக கைது செய்யப்பட்டாங்க, பாஜக தான் ஒரு கும்பல அவதூறு பரப்பிட்டே இருக்கும், அவதூறு பரப்பி உள்ள போகும். பாஜக போட்டியா தாவேக்கள சில கும்பல தான் அவதூறு பரப்பி உள்ள போகுது. அதை தாண்டி யார் கைது செய்யப்பட்டார்? மறுபடியும் சொல்றேன், ஒரு பையன் வந்து கைதாகிறான், உள்ள போறான், மறுபடியும் வந்து என்ன ட்வீட் போடுறான்னா, என்ன வீடியோ போடுறான்னா, 10 லட்சத்தை கவர்மெண்ட் கொடுக்க மேல நீ பாத்தியா? கவர்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னு தெரியுமா? இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்கன்னா கவர்மெண்ட் உங்க தலைவர் மாதிரி ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், எங்க சரஸ்வதி பூஜை வந்துருச்சு, நீங்க பஸ்ல ஏறி வாங்க, பஸ்ல ஏறி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்றேன், அக்கௌண்ட் எல்லாம் பணம் ஏறிச்சான்னு பாருங்க, அப்பெல்லாம் வந்து விளம்பரப்படுத்த மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து மறைவா ஓகே இருந்தாங்க, யாராவது என்ன கொடுக்கணும் செட்டில் பண்ணுங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு கொடுங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. முதலமைச்சர் தான் வந்து செக் டேடி அப்பா போட்டோ எடுத்துக்கப்பா வீடியோ எடுத்துக்கப்பான்னு சொல்ல மாட்டார். தற்கொலைத்தனமான வேலை நீங்க தான் பண்ணுவீங்க. அதான் அவருக்கு அவதூறா பேசுறான். அப்படி அவதூறா பேசுறோட சிறையில போன பேர் என்ன பண்ணுவாங்க? உண்மை பேசுறீங்கன்னா யாருக்கும் இந்த கடுமையா விமர்சிக்க. இப்ப விஜய் விமர்சிக்கிறாரு, விஜய் உடனே கைது பண்ணப்படுறா இல்ல, எவ்வளவு பேர் விமர்சிச்சு பேசுறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு விஜய் பேசுறதா எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவருக்கு திமுக மேல ஒரு கோபம் இருக்கு, திமுக வந்து தன்னோட எதிரின் பார்த்தோட திமுக கடிக்கணுங்கிற தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்காரு, கடிக்கட்டும், ஓகே அவ்வளவுதான். இதுல நீங்க அவதூறு பயிற்சி கலந்து தப்பான செய்திகள் போடுறது, மக்கள் இதனால ஏதோ செஞ்சு போயிட்டாங்க, அங்க பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுச்சு, ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வார்கள், அது நடக்கத்தான் செய்யும். தாவேகாவுல இருக்கக்கூடிய அந்த கட்சியோட கட்டமைப்பு மாதிரியே வேற எந்த கட்சியிலயுமே இல்ல அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தாவேகாவோட கட்சி கட்டமைப்பு அவ்வளவு வலுவானதா இருக்குதா? இல்லங்க, நம்ம வெளிப்படையா பார்ப்போமே, கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், எப்பவுமே 5 பேர் வந்து ரெண்டு செட் ப்ராப்பர்ட்டி, தலைமை நிலை செயலாளர், அப்புறம் வந்து இன்னொருத்தங்க கொள்கை பரப்பு துணை செயலாளர், இவங்க தான் 5 பேர். இதை தாண்டி புதுசு அந்த சிடிஆர் நிர்மல்குமார் இணை செயலாளர், இணை பொதுச் செயலாளர் சம்திங் ராஜ்மோகன், அப்புறம் துணை பொதுச் செயலாளர் ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து மாநில கட்டமைப்பு. அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர்கள், கொள்கை துணை செயலாளர்கள், இதான் வந்து மாநில கட்டமைப்பா இருக்கு. இதை தாண்டி சார்பு அணிகளாக ஒரு 21 அணிகள் போட்டாங்க. அந்த 21 அணிகள்ல ஒரு 4 அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி, இந்த 4 அணிகளுக்கும் பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடிதான் சில மாவட்டங்கள் அறிவிக்கப்படும், எல்லா மாவட்டங்களும் அறிவிக்கப்படல, சில மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருது. இந்த மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் 120 பேர்ல 114 பேர் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. 6 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் போடப்படவில்லை. இதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற மாநகரம், நகரம், ஒன்றியம், கிளை, பஞ்சாயத்து, இந்த 6 அடுக்குல இருக்கின்ற ஒரு பெயர் கூட இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. இந்த சார்பணிகளுக்கான மாநில தலைமை யார்? மாநில இளைஞரணி செயலாளர், மாநில மாணவர் அணி செயலாளர், மாநில மாற்றுத்திறனாளர் அணி செயலாளர், மாநில திருநங்கைகள் அணி செயலாளர், இது போடப்பட்டிருக்கா? போடப்படவில்லை. அப்போ இது இல்லாம பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 68 பேர், பூத்துக்கு ஒரு ஆள். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, திமுக வந்து பூத்துக்கு 10 பேர் இருக்காங்க ஏற்கனவே, அது BLA 1 சொல்றாங்க. அது இல்லாம BLA 2 செகண்ட் பேட்ச் உருவாக்குறாங்க. ஏற்கனவே 100 பேருக்கு ஒரு ஆள் இருக்கான், அது இல்லாம இன்னொரு பேருக்கு இன்னொரு ஆளை உருவாக்குறாங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர் குறைந்தபட்சம் திமுக வச்சிருக்காங்க, 9 பேர் குறைந்தபட்சம் அதிமுக வச்சிருக்காங்க. 68,000 பூத்தையும் சில என்ன நீ கவுண்ட் பண்ணி பாத்தீங்க, இன்டூ 10 போட்டீங்கன்னா எத்தனை வரும்? 6,80,000. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல ஒட்டுமொத்தமாகவே 68,000 பேர், அதாவது பூத்துக்கு ஒரு ஆள் ஒரு லிஸ்ட் ஒண்ணு போய் புஷி ஆனந்த் போய் கொடுக்குறாரு, காட்ட கொடுத்தாரு, விஜய் கொடுத்தாரு. விஜய் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கொடுக்குறக்கா ஆதரவு போட்டு கொடுக்குறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பசங்க போன் பண்றாங்க, சார் இந்த மாதிரி நீங்க பூத் ஏஜென்டா? தம்பி நீ யாரு? நான் அதிமுக இருக்கேன், நீ என்னப்பா எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க? அப்ப நீங்க பூத் ஏஜென்ட் கிடையாது. நான் எல்லாம் பூத் ஏஜென்ட், எனக்கு தாக்கு சம்மந்தம் கிடையாது, பையா போனுங்கிறார் அவர். அடுத்து போன் பண்றாங்க, போன் நம்பர்ஸ் போகவே இல்லை. அடுத்து போன் பண்றாங்க, போன் நம்பர்ஸ் போகல. ஒண்ணு ஃபேக் நம்பரா இருக்கு, ஃபேக் பேரா இருக்கு, இது எதுவுமே இல்ல. மொத்தம் 25,000 பேர் போலி வாய்ஸ் ஆஃப் காமன் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லிஸ்ட் எடுத்து கொண்டு போய் விஜய் கொடுக்குறாங்க, சார் நீங்க கொடுத்த 68,000 பேர் ஏற்கனவே ஒண்ணுதான் கொடுத்தீங்க, அந்த ஒண்ணுல 25,000 பேர் ஃபேக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் புஷியானந்த் அழைத்து, என்னப்பா ஃபேக்கா? அதுக்கு பிறகு புஷியானந்த் மாநில அழைச்சு, என்னப்பா பண்ணீங்கன்னு நமக்கு என்ன தெரியும், உனக்கு போன் பண்ணி கேட்பாங்கன்னு. ஏன்னா நாங்க சும்மா பேர் எழுதி கொடுத்தோன்னே, ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து வச்சோன்னே அது சும்மா பேர், ஓ கார்த்திக் ஓகே எழுது, இங்க வந்து மகேஸ்வரன் எழுது, ஆனந்த் எழுது, அப்படி எழுதி கொடுத்தோன்னே அவங்க யாருக்கு கூட எனக்கே தெரியாதுன்னு, நாளைக்கு போன் நம்பர்ல இருக்கிறாலும் எடுத்து போட்டு கொடுத்தேனே, நீங்க என்ன இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு அவன் கதறான். இதுதான் அந்த கட்சி ஃபேக்கான ஆட்களை கொடுக்குறீங்க. அப்போ உங்க கட்டமைப்புல ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் கூட இன்னைக்கு கிடையாது. இப்போ சொல்றேன், இப்ப நேரடியாக சீட்டர் மாட்ட கேட்கிறேன், நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச தகவலை, நீ உங்க தகவலை சொல்லு.
நீ சொல்லு, எனக்கு வந்து மறுத்து பேசு. இல்ல நான் 120 மாவட்ட செயலர் போட்டேன், நான் கழகம் போட்டேன், ஒன்றியம் போட்டேன், நகரம் போட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. 21 சார்பணிகள்ல 21 சார்பணிகளும் எல்லா மாவட்டங்களுக்கும் போட்டோம். எல்லாத்துக்கும் மாணவர், எல்லாத்துக்கும் தலைமையில இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி யாருன்னு போட்டோம். ஏதாவது இதுக்கு பதில் சொல்லுங்க, நானும் ஏத்துக்கிறேன். ஓகே, இது கட்டமைப்பு இருக்குது. கட்டமைப்பெல்லாம் கிடையாது. அதாவதுங்க, இது எப்படி கிடைக்குன்னா, இந்த சினிமால கட்டுற ஃபேக் நம்பர்ஸ் மாதிரி. இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே 100 கோடி ரூபாய் ஓடிடுச்சு. அப்படியா 100 கோடி கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி வராது. அப்போ முதல் நாளே 100 கோடி அள்ளிட்டோம், 3வது நாள் 400 கோடி அள்ளிட்டோம், 5வது நாள் 500 கோடி அள்ளிட்டோம். ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு. இந்தியன் ரெக்கார்ட் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த உலகத்தை அவதாரம் நாங்க வந்து கிராஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி கதை இழப்பானுங்க. அதே மாதிரியான நம்பர்ஸை நீங்க வந்து காமிச்சு விஜய் ஏமாத்தாங்க, இல்ல விஜய் ஏமாற தயாராக இருக்கிறார். இதுதான் நடக்குது. கட்டமைப்பு என்பதெல்லாம் வெறும் கற்பனை மட்டுமே. கட்டமைப்பு என்பது சுத்தமாக அவங்கள்ட்ட இல்லை. ஆஹ் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னும், கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே விஜய்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறதாகவும் இன்னைக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல இவங்க வந்து கூட்டணி அமைப்பாங்களா, இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இல்லங்க, இந்த தீர்மானங்கள் எல்லாம் உண்மையிலேயே இதுதான் நடக்க போகிறதா? தீர்மானங்கள் போடப்பட்ட காரணத்தினாலேயே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா? இந்த நேரத்துல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் யாருடனாவது கூட்டணி செல்லலாம் என்று முடிவு செய்துள்ளோம். விஜய் வேறு யார் ஒருவரை கூட முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார் அப்படின்னு பொதுக்குழுல சொல்ல முடியுமா? நான் நாளைக்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன், நான் என்ன சொல்லுவேன்? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜெகதீஸ்வரன் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இல்ல நான் வந்து திமுக அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல அதிமுக அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்களுக்கு வந்து சார்பாக வேலை செய்ய போறேன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு லெட்டர் பேட் கட்சி ஒட்டுமொத்தமே கட்சி 4 பேர் தான் இருக்கான்னு வச்சுங்களேன். இந்த 3 பேரும் என்ன சொல்ல வைப்பேன்னா, மக்கள் ஒரு முதல் வேட்பாளர் ஜெகதீஸ்வரன் தாங்க, இவ சாருக்கு வந்து எப்படி 1 கோடி பேர் ஓட்டு போடுவாங்க நாங்க நம்புறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் விஜய்க்கும் மக்கள் ஒரு முதல் வேட்பாளர் விஜய்க்கே அந்த முடிவுகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த பொதுக்குழுல சொல்ல முடியும். நீங்க நிஜத்தில் வரும் பொழுது அப்போ வந்து என்ன சொல்லி பேசலாம்? இல்லங்க, வேற வழி இல்ல, நான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா மக்கள் ஏற்றுக்க தயார் இல்ல, நான் தனிச்சா நின்னா நான் எம்எல்ஏ கூட ஆக மாட்டேன், அதனால ஒரு வழி கிடையாது, நாங்கள் எல்லாம் வேறொரு அணிகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நீங்க அரசியல் என்னைக்குமே நேரடியாக ஒன்று நடக்கும், மறைமுகமா கண்டு நடக்குதுங்கிறதா நமக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, அந்த கட்சி அதிமுக அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க, பாஜக பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜய் என்டிஏ கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விஜய் வெளியே சொல்ல முடியுமா? என்கிட்ட எடப்பாடி அவர்கள் பேசினாரு, என்ன சில அமைச்சர்கள் பேசினாங்க, எனக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, சட்டமன்றத்தில் எனக்காக பேசுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதெல்லாம் திரைமறைவில் நடக்கின்ற வேலைகள். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தனிச்சு நின்று 234 தொகுதிகளையும் கேண்டிடேட் போட்டு அவர்களுக்கு செலவு செய்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை விஜய் நினைக்கிறார். நம்ம ஏன் காசு செலவு பண்ணணும்? எப்படியும் ஜெயிக்கப்படுறது கிடையாது. இது வந்து சும்மா மக்களை ஏமாத்திட முடியாது. இப்படி பேசலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களே ஃபுல் கவரேஜ் கொடுப்பாங்க, ஒரு 4 நாட்கள் விவாதங்கள் நடக்கும், 4 நாட்கள் யூடியூப்ல பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா விஜய் மறுபடியும் தூங்க போயிடுவார். சோ உண்மையிலே களத்தில் போகும் பொழுது விஜய் அந்த இடத்துல நிற்க முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால அவர் ஒண்ணு கூட்டணிக்கு தான் போவார், இல்ல தனிச்சுதான் போறாருன்னா அந்த இடத்தில் யார் அவருக்கு செலவு செய்ய போகின்றார் அப்படிங்கிற கேள்வி எழும். அது ஒரு ஜாப் செலவு செய்ய போறாருன்னா அதை அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வரார், யார்கிட்ட இருந்து கொண்டு வரார் அப்படிங்கிற கேள்விகளும், அப்ப ஓட்டை பிரிச்சு கொடுக்க போறோம்னா யாருக்கு ஓட்டை பிரிச்சு கொடுக்க போறோங்கிற கேள்விகளும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால இந்த நேரத்தில் அந்த தீர்மானங்களில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றுதான் சொல்வார்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஜனவரியில ஜனநாயகன் ரிலீஸ்க்கு பிறகு தெளிவா தெரியும். இல்ல, இப்போ அதிமுகவில இருந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து விஜய் நேரடியா எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. சோ இதையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாமா? ஏன்னா விஜய் அவர்களுக்கு தான் அந்த கூட்டணி எடுக்கக்கூடிய அந்த முடிவு இருக்கு அப்படின்னு சொல்றதையும் இதையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்கலாங்க. நீங்க விஜய் அவர்கள் அதை ரியாக்ட் பண்ணாம தான் இருப்பார். இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல இருந்து நான் அந்த கட்சிக்குள் இருக்கும் பொழுதும் சொல்லப்பட்ட ஒன்று, நீங்க அதிமுக ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதெல்லாம் நாங்க அப்புறம் சொல்றோம். அப்போ அவங்களோட நோக்கம் என்பது எப்படியாவது அதிமுக போய் நம்ம கூட்டணிக்கு சேர்ந்துடலாம், அதாவது என்டிஏக்குள்ள அதிமுக போற வரைக்கும் அதுதான் பேச்சாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இந்த சினாரியோ மாறுது. என்டிஏக்குள்ள அவங்க போன பிறகு நம்ம என்ன பண்ணலாங்கும் போது அப்பயும் சில பேர் சொல்றாங்க, இல்ல கவலைப்படாதீங்க, எடப்பாடி இப்படி இருந்தாலும் வந்துருவாரு, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. ரொம்ப எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக என்டிஏக்குள்ளதான் நான் இருக்கேன், நான் பாஜக அணியில தான் இருப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு வேற வழி இல்லாம தான் லைட்டா அதிமுக அடிக்க ஆரம்பிக்கல. சொல்ல போனா நாமக்கல் கூட்டத்தை கொஞ்சம் அடிக்கவே ஆரம்பிக்கிறார். ஆனா கரூர் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பேக் டு ஸ்கொயர் ஒன்ங்கிற மாதிரி நம்ம மறுபடியும் கூட்டணிக்கு தான் போவோம். அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்கள் வந்து நம்ம மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த நடுநிலை நம்ம ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்காகத்தான் நாங்கள் வந்து பிறந்தோம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவர்களை தாண்டி ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ்,
அவர்களை தாண்டி இருக்கக்கூடிய டிசைடிங் ஓட்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு இன்னைக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க. அப்ப நமக்கான ஆப்ஷன்ஸ்ங்கிறது மறுபடியும் வந்து உங்க கூட்டணிக்கு தான் போகணும். அப்படிங்கிறதுனாலதான் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, அதிமுக எதிர்த்து பேசாதீங்க, தொலைக்காட்சிவாதங்களை உங்களை அடிக்காதீங்க, யூடியூப் பெட்டி தான் உங்களை போய் எதிர்த்து பேசாதீங்க, பழையபடி ஒரு ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும். நாங்களா என்ன சொல்லுவோம்னா, அது தோற்ற கட்சி, மக்களால் அது வந்து தீர்ப்பு எழுதப்பட்ட கட்சி, அந்த கட்சி குறித்து நாங்கள் ஏன் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு வித்தியாசமா நாங்க உருட்டுவோம். அதே மறுபடியும் உருட்டிங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சிக்காரர்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால அதிமுக குறித்து இவரும், அதே மாதிரி தாவேக குறித்து அவரும் பேசாம மாட்டார்கள். பாஜகவும் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லங்க சாப்கானதை எடுங்க, நீங்க தாவேக குறித்து நம்ம அடிக்க வேண்டாம், விஜயே நம்மளை அடிச்சா கூட, விஜய் நம்மளை வந்து ஏதாவது மிதிச்சா கூட பரவாயில்ல, எஸ்ஐஆர் சொல்லி மிதிச்சா கூட 2 மிதி கூட வாங்கிக்கலாம், ஆனா நம்ம பேசக்கூடாது, நமக்கு எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதா முக்கியம் அப்படிங்கறத பாஜக அந்த லைனும் இருக்கும். விஜய் ரொம்ப தீவிரமா இருக்க மாட்டாங்க, இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்க, கொள்கை எதுன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அது மாறினால் அது வந்து பட வியாபாரத்துக்கு வரைக்கும் அவருக்கு பாதிக்கும்ங்கிறது தெரியும். அந்த சில காரணங்களால் அவரும் உடனடியாக சொல்ல மாட்டார். இந்த எல்லாமே எப்ப மாறும்னு கேட்டீங்கன்னா, ஜனவரியில் ஜனநாயகரோட ரிலீஸ்க்கு பிறகுதான் இது எல்லாமே ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு நாங்க கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த தாவேகா தரப்பு இன்னைக்கு சிபிஐ வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து பேசியிருக்காங்க பொதுக்குழு கூட்டத்துல. நேத்து பனையூர்ல விசாரணையுமே நடந்திருக்கு. அங்க என்ன நடந்துச்சு, எதனால இந்த மாற்றம்? இல்லங்க, நீங்க இப்போ சிபிஐ வந்துட்டாங்க, சிபிஐ கேட்டிருக்க ஆவணங்கள் என்பது நீங்க மிக குறிப்பாக அந்த பஸ்ல இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் என்ன, ஏன்னா பஸ்ஸுக்குள்ள வீடியோ பதிவுகள், பஸ்ஸுக்கு இருக்கிற வெளியே இருக்க வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் சிபிஐ கேட்டிருக்காங்க. அதுக்கு சீட்டர் நமக்கு ஒரு சொல்லிருக்காரு, நான் ஏற்கனவே எஸ்ஐடில கூட கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு தெரியல, ஏன்னா எஸ்ஐடில ஒருவேளை கொடுத்திருந்தா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆர்டர் என்பது எஸ்ஐடில என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் ஆயிருக்கும். அதை தாண்டி மறுபடியும் சிபிஐ கேட்கிறாங்களா, சீட்டர் வழக்கம் போல 10 போய் 11வது பையா சொல்றாரு அப்படிங்கிற நமக்கு தெரியல. சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப அவசியமான ஒன்று, எவிடன்ஸா மாறும். அதுல வந்து என்ன பொதிஞ்சிருக்குன்னா, விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார், விஜய் வந்து ஏன் காலதாமதம் வந்தார், என்னென்ன பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் பதிவாகி இருக்கலாம். அது பதிவாகி இருந்தால் விஜய் ஏன் கடைசி நிமிஷத்துல டோர் க்ளோஸ் பண்ணாரு, ஏன் லைட் ஆஃப் பண்ணாரு போன்ற விஷயங்கள் வரும். விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கீழே நடந்த சம்பவங்கள் விஜய்க்கு தெரியுமா, விஜய்க்கு தெரியாதா, அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த மற்றவர்கள் ஜான் ஆரோக்கியசாமிக்கோ, ஆதவ் அர்ஜுனாக்கோ, சீட்டர் நிர்மல்குமாருக்கோ, ராஜ்மோகனுக்கோ தெரியுமா தெரியாதா போன்ற உண்மைகளும் வெளியே வரும். அதன் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் சிபிஐ வசம் அழைக்கப்படலாம். ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம், பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிடுறாங்க, அங்க இருக்க கடைகளை கூப்பிட்டுருக்காங்க, அங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, இதெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த கும்பலும் அழைக்கப்படலாம். அழைக்கப்படுற நேரத்துல சிபிஐ கிரில் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, இவங்களால தாங்க முடியுமா? இவங்களாம் வந்து முன்ன பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாதவங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத ஒருத்தர் சிபிஐ ஆபீஸ்ல உட்கார வச்சு நீங்க வந்து கடுமையான கேள்விகளை கேட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம சிபிஐயோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது, சிபிஐ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அது நமக்கு அப்படியே போயிடலாம், வேற வழி கிடையாது. இதுக்கு நம்ம மறுபடியும் சிபிஐ எதிர்த்து யார்கிட்ட போக முடியாது, யார்ட்டையும் போக முடியாது. அப்ப இந்த விசாரணையை எவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போலாமோ அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போலாம் அப்படிங்கறதா அவருடைய நோக்கமாக இருக்கு. சினிமா பாணியில் அரசியல் பண்றாரு விஜய் அப்படிங்கிற விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி அதிகமா வந்திருந்தது. அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையான பேச்சா மாறப்பட்டிருந்தது. இது எல்லாமே இருந்துமே இன்னைக்கு 38 நாள் கழிச்சு அவர் வெளியே வந்து பேசியிருக்காரு. அதுலயுமே வந்துட்டு அதே சினிமா பாணியை கடைபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இவரோட அரசியல் வந்து அப்படித்தானா? அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு சினிமாக்கார உண்மையான அரசியல்வாதி எப்ப தெரியுமா மாறுவான்? அவனுக்கு அரசியல் தெரிஞ்சாதான் மாறுவான். ஓகே, எனக்கு அரசியல் தெரியும், நேற்று என்ன நடந்துட்டு இருக்கு, நாட்டுல என்ன பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலே கூட எடுத்துக்குவோம் சார். இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க சார், சம்மரி ரிவிஷன் பண்றாங்க எலக்ட்ரல் ரோல்ஸ்ல, எல்லாம் வீடியோ போயிட்டாங்க சார். அதுல வந்து ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். இந்த செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, வாக்காளர்கள் நீங்க தான் உங்களை ப்ரூவ் பண்ணணும், நீங்க அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு, எவ்வளவு. ஏன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த பொதுக்குழு நடக்கும்போது பேரலா இன்னொரு விஷயம் நடக்குது. ராகுல் காந்தி வந்து ஹரியானால நடந்தது எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே நபரோட போட்டோ 100 இடங்கள் இருக்கு, ஒரு பெண்மணியோட போட்டோ உண்டு, பிரசிலியன் மாடலோட போட்டோ நிறைய இடங்கள் இருக்குங்கிறது, மல்டிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஒரு ஃபேமிலியில 50 குழந்தைங்க பிறந்திருக்காங்க, என்னென்னமோ விஷயங்களா சொல்லிட்டு இருக்காரு. இது நாடே திரும்பி பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய பிரச்சனை. விஜய் உண்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் தோங்கியிருப்பார். தீர்மானமா போட்டோங்கிறதெல்லாம் விட்டுங்க, வேற தீர்மானமா போட்டோம், அறிக்கை கொடுத்தோம். உண்மையான அரசியல்வாதி அதைத்தான் முதலில் பேசுவார். ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் சொல்லாட்டி கூட எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, பார்க்கறதுக்கே அதிர்ச்சியா இருக்கு. நான் வர்றேன், திடீர்னு என் வீட்டுக்கு வர்றாங்க, அந்த வீட்டுல இல்லைன்னா என் பேரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நான் எப்படி இதை கிளைம் பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருந்தாங்கன்னா, ஓ இயல்பா பரவாயில்ல, இந்த மனுஷன் பாருங்க நியூஸ் பாக்குறான், மக்களுக்கு என்ன நடக்குதுங்க பாக்குறான், அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பேசுறான். ஆனா விஜய்கிட்ட கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ங்கிறது, சார் இதுதான் சார் ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல வாய் மூடிக்கணும் சார், அந்த பிராக்கெட்ல போட்டுருவோம் சார், இந்த இடத்துல வாய் மூடி அப்படி நீங்க பார்க்கணும், ஒரு ஸ்டன் ஆகணும்.
ஒரு கேப் இருந்தா அவங்க கை தட்டுவாங்க, மக்கள் கை தட்டுவாங்க. ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கும் போது இப்படி சார் நீங்க பேசணும் சார், இந்த மாடுலேஷன்ல ஏத்தி இறக்கி பேசுங்க சார் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா ஓ கரெக்டா ஸ்கிரிப்ட் இங்க வந்துருச்சு. ஜான் என்னால கொஞ்சம் தான் மனப்பாடம் பண்ணி பரவாயில்ல சார், மனம் முடிஞ்சதான் மனப்பாடம் பண்ணிக்கங்க. எப்படிதான் லீகல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது, எனக்குமே அது தெரியாது, ஆள் வச்சு எழுதிட்டேன். அது வந்து இங்கிலீஷ்ல சிலது இருக்கும் சார், தமிழ்ல சிலது இருக்கும், அதை பார்த்து படிச்சிருங்க சார், அது ஓகே. அதான் பண்ணிருப்பார். அந்த சினிமாக்காரன் தனக்கு சினிமாத்தனமான விஷயங்கள் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்கிரிப்டை ஒழுங்கா டெலிவர் பண்ணா போதும் அப்படின்னு. அரசியல்வாதியாக இருந்தா நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை, நாட்டை என்ன பிரச்சனை, இன்னொன்னு இந்த பாலியல் குற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. சொல்ல பல நேரம் சொல்லியிருக்காரு, நான் அண்ணனாக அப்பாவாக நான் உங்களை பாதுகாப்பு சொல்லியிருப்பார்ல, உண்மையான அண்ணனாக தான் என்ன ஆரம்பிச்சிருப்பாரு இன்னொரு இடத்துல. இன்னைக்கு அந்த பாலியல் குற்றத்துக்கு பிறகு என் மனம் நொந்து போயிருக்கிறது. எவ்வளவு பெரிய இது தொடர்ச்சியா ஏன் இது நடக்குது சொல்லி ஆளுங்கட்சி இதை குற்றச்சாட்டே பேசுங்க. ஏன் காவல்துறை அதில் கோட்டை விட்டாங்க, இதர காவல்துறை திட்டுங்க, நான் வரவேற்கிறேன். காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டதையா நீங்கள் அரசியல்வாதியாக இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ரெண்டு சம்பவத்தையும் நான் டிவில பாக்கல, நான் டிவியே பாக்குறேன். டிவி பார்த்தா மேக்ஸிமம் ஓடிடில ஏதாவது படம் புதுசா வந்து அதான் பாக்குறேன். அதான் என்னுடைய வேலை, எனக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க, இதை நம்ம பேசினா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி சினிமா மேன். நீங்க சினிமாக்காரராக மட்டும்தான் நீங்கள் இருப்பீர்கள் காலம் முழுக்க. நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் பேசலாம். அப்படிப்பட்ட நபர் நீங்க யோசிச்சு பாருங்க, சட்டமன்றத்துக்கு போயிட்டாரு, திடீர்னு வந்து ஏதோ ஒரு விவாதம் வருது, விவாதத்தில் விஜய் ரெண்டு விஷயம் பேசணும், என்ன பேசுவாரு, வேற 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 மாதிரி ஏதாவது அப்படின்பாரா, என்ன பேசுவார் விஜய்? அதனால விஜய் வந்து சினிமாக்காரகத்தான் லைஃப் ஃபுல்லா இருப்பார். மேபி 2026 அவருக்கு அடிக்கு விழுப்புற அடி அவரை மாற்றலாம். சொல்லிட்டு இருக்காருல்ல 2026 2026 எந்த கட்சிக்கு என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியாது. ஆனா தாவேக கட்சி திருத்தும் உருப்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி உருப்படியா கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு விஜய் பேபி ஓ இதான் அரசியல் போல இருக்கு, ஒரு அரசியல்வாதிகள் டெய்லி படிக்கணும் போல இருக்கு, ஒரு அரசியல்வாதிகள் நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் போல இருக்கு, ஒரு அரசியல்வாதிகள் நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு, விவாதங்களை பார்க்கணும் போல இருக்கு, செய்திகளை பார்க்கணும் போல இருக்கு. அப்ப மேபி விஜய் தெரியலாம். அதற்கு வரைக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் விஜய் சென்றால் கூட அதுவும் சினிமாத்தனமாக மட்டும்தான் இருக்கு. கோவை மாணவியோட அந்த விவகாரம் பத்தி விஜய் அவர்கள் பேசல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நேற்றுக்கு கோவையில தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமே நடந்துச்சு இல்லையா? நான் அதான் சொல்றேன் இல்லைங்க, நீங்க ஆர்ப்பாட்டம் சொல்ற எஸ்ஐஆர் கூட அறிக்கை கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு எஸ்ஐஆருக்கு அறிக்கை கொடுத்தாங்க. இது விஜய்க்கு தெரியுமா? எஸ்ஐஆர் என்ன அறிக்கை கொடுத்தாருன்னு விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. விஜயோட கையெழுத்து இருந்திருக்கலாம், விஜய்க்கு அவர் என்ன கண்டென்ட் இருக்குன்னு கூட தெரியாது. சரி, கோவைக்கு மாணவியில பேசினாங்கல்ல, நான் ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மாணவி என்ன சொல்லுது, ஓசி பஸ் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். அப்போ உங்களுடைய கருத்து ஓசி பஸ் அது? பொன்முடி பேசினாருன்னு நம்ம எல்லாம் கொதிச்சோம்ல, இந்த பொண்ணு பேசுறதுதான் விஜயோட நிலைப்பாடா? இந்த பொண்ணு பேசுறது தாவேக்கோட நிலைப்பாடா? அப்ப நீங்க அந்த பேருந்து மகளிருக்கான இலவச பேருந்த இல்ல விடியல் பேருந்த நீங்க என்ன சொல்றீங்க, ஓசி பஸ் சொல்றீங்க, அதான் உங்க நிலைப்பாடு. விஜய் அதை எழுதி கொடுக்குறாரா? விஜய் சொல்றாரா அப்பா இப்படி பேசுபா நீ? ஏன் அது உன்னோட தெரியுமா எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அது சர்க்கார் படத்துல எங்க அண்ணன் எக்ஸை போட்டு உடைச்சாரு, சர்க்கார் படத்துல எங்க அண்ணன் இலவசங்களுக்கு எதிராக பேசிட்டாரு. அதுதான் உன்னோட அறிவு. அதாவது நம்ம தற்கொலை அவளை சொல்றோம். உங்க அண்ணன் வந்து ஒரு காலத்தில் கொக்கோகோலாவை தூக்கி பிடிச்சு பேசியிருப்பாரு, ஒரு காலத்துல விவசாய குறித்து பேசியிருப்பாரு. இப்ப கொக்கோகோலா பாட்டில தூக்கி பிடிச்ச டான்சர் தான் விஜய் உண்மையானவரா, இல்லை விவசாயத்திற்காக குரல் கொடுத்த இட்லி கதை சொல்லி கம்யூனிஸ்ட் கதை சொன்ன விஜய் உண்மையானவரா? என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் உண்மையானவர்கள் அல்ல. ரெண்டு பேரும் டைரக்டர் சொன்னதை கேட்டு நடித்த நடிகர், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கான அறிவையும் ஆற்றலையும் விஜய் நடித்த திரைப்படங்களை நீங்க தேடிட்டே இருக்கீங்க. அன்னையார் சர்க்கார் தப்ப சொன்னாரு, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அது பேடல வேற அந்த பொண்ணு பெருமையா வேற பேசுது. ஒட்டுமொத்த கட்சியுமே தற்கொலை கட்சியா தான், அது என்ன பண்ணும் பாவம். அப்போ இது நடந்தது தெரியுமா விஜய்க்கு? இதான் எனக்கு என்ன கோவில் நடந்துச்சு தெரியுமா? தெரியாது. என்னங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அதான் நீங்க ஹெட்லைன்ஸ் என்னங்க சிம்பிளா சொல்றேன். நீங்க ஹெட்லைன்ஸ் என்ன? சுடப்பட்டு 3 பேர் பிடிபட்டார்கள், எஸ்ஆர் ரெவல்யூஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் 2 ஹெட்லைன்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் சொல்றேன். நீங்க 3வது பக்கம் 4வது பக்கத்துலாம் போகணும். அரசியல்வாதி அப்படிதாங்க பேசுவான். அரசியல்வாதி மேடைக்கு போன உடனே இன்றைய செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் என்ன இருந்ததோ, இந்த தலைப்புச் செய்தியில் முதல் செய்தியாக என்ன இருந்ததோ அதை பேசுறவன் தான் அரசியல்வாதி. எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து 3 நாள் ஆயிடுச்சுப்பா, அதுக்கு பிறகுதானே கோவை பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு பிறகுதான் எஸ்ஆர் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. அது எனக்கு சொல்லவே இல்லை. இல்ல அப்போ அப்படிதான் விஜய். அதுதான் விஜய்க்கும், அதாவது நடிகரான விஜய்க்கும் அரசியல்வாதி விஜய்க்கும் உள்ள வேறுபாடு. இங்க இருக்க போவது எப்பொழுதுமே நடிகர் மட்டுமே. ஓசி பஸ் வேண்டாம், பெண்களோட பாதுகாப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி வந்து சொல்றாங்க. அப்போ தாவேக்காவோட பெண்களோட பாதுகாப்புல பெண்களோட பொருளாதார ரீதியான அந்த பாதுகாப்பு வந்து இடம்பெறலையா? இவங்களோட பெண்களோட பாதுகாப்பு எந்த விதமா இருக்கு? அதாங்க அவங்களுக்கு புரிதலற்ற. நான் இப்படி கேட்கிறேனே, இப்ப நீங்க 2024 ஆட்சி அமைச்சிட்டீங்க, மகளிர் விடியல் பயணம் இருக்குமா இருக்காதா?
நீங்க வந்து இல்ல நான் வந்து காசு வாங்க போறீங்களா இல்ல ஃப்ரீயா கொடுப்பீங்களா? இதற்கு என்ன பதில் சொல்வாரு விஜய்? நம்ம கட்சியில யாராவது ஒரு பதில் சொல்லட்டுமே, யாராவது ஒருத்தர் தயவுசெய்து நீங்க யாராவது பிடிச்சி பதில் கேளுங்க. என்ன உங்களோட ஸ்டாண்ட் என்னங்க இதுல? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. விஜய் வந்தா மகளிர் உரிமை தொகை கொடுப்பாரா? அது 1500 ரூபாய் ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாரா? 2000 ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாரா? இல்ல 1000 ரூபாய் கூட கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாரா? நீங்க வந்து படிக்கின்ற மகளிருக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அது இல்லாம பசங்களுக்கு தமிழ் முதல்வர் திட்டம்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. விஜய் வந்தா இந்த 1000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா பதிலே இருக்காது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்க யோசிச்சதே கிடையாது. நாங்க என்ன ஆட்சிக்கா வர போறோம், சும்மா நாங்க சும்மா கதை அடிச்சுட்டு இருப்போம். இது நீங்க சீர்திருத்தங்களே சீர்திருத்தம் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ எதுலையுமே ஒரு சரியான பார்வை இல்லை. ஏன்னா தலைமைக்கே அந்த பார்வை இல்லை. இல்ல தலைவனுக்கு அந்த பார்வை இருந்திருந்தால் தொண்டர்களுக்கு அந்த பார்வை வரும். தலைவனே தன்னோட சர்க்கார் படத்துல என்ன பேசுனேன், லியோ படத்துல என்ன பேசுனேன், இதுதானே தலைவனே இதை பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க இவங்களுக்கு எப்படி வரும்? அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்களே இல்லையே, கைட் பண்றதுக்கு ஆட்களே இல்லையே. ஒரு அறிவார்ந்த பொதுச்செயலாளர் இருக்காருங்க, 2 பொதுச்செயலாளர் அறிவார்ந்தவங்க இருக்காங்க, அறிவார்ந்த பொருளாளர் இருக்காருங்க, அறிவார்ந்த தலைமை செயலாளர் இருக்காங்க, அறிவார்ந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்காங்க. அப்படின்னா இது பிரச்சனையே இல்லை. ஓகே, கடைசி வரைக்கும் ஓகே நீ பாத்துப்பா, அண்ணே அதான் பேசினாரு, பொதுச்செயலாளர் அண்ணே அதான் பேசினாரு, அதுதான் நம்மளோட ஸ்டாண்டு. பொதுச்செயலாளர் தான் பேசவே மாட்டாரு, அப்ப என்ன ஸ்டாண்ட் இருக்கும் உங்களுக்கு? இஷ்யூஸ்க்கே போக மாட்டீங்க நீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்கும்? அப்போ இந்த பசங்க இப்படிதான் அவங்க கத்துட்டே போவாங்க. இது என்ன ஒரு ஆபத்துன்னா தப்பான பல விஷயங்கள் அவங்க அவங்களா நினைச்சு அவங்களை ஃபீட் ஆகிட்டே இருக்காங்க. விஜய் சர்க்கார்ல சொன்னது மட்டுமே நமக்கு அரசியலா இருக்கும். விஜய் சர்க்கார்ல வந்த மாதிரியே கடைசி நாள் வீடியோ போடுவாரு, அந்த வீடியோ போட்டோன்னா மக்கள்லாம் ஓடி போய் அப்ப 11 மணி அடிச்சலாம் ஓட்டு போடலாம் படம் போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்துல உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஆபத்துன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட எல்லா நிகழ்ச்சியிலயுமே பூஜை செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னைக்குமே வந்துட்டு நல்ல நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக 10 மணிக்கு ஆரம்பிக்க இருந்த அந்த கூட்டத்தை வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கொள்கை தலைவர் அப்படிங்கிறது வந்து வெறும் பெயரளவில மட்டும்தானா? எல்லாமே பேரளவு தாங்க. விஜய்க்கு வந்து யாரு கொள்கை தலைவராக நாம் வைக்க போகின்றோம் என்று யாராவது தெரியுமா? 5 பேர் எங்க இருந்து செலக்ட் பண்ணாரு? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. விஜய் செலக்ட் பண்ணாரா? முதல்ல ஞானராகியசாமி அவரை எப்படி யோசிச்சாரு? அவர் வந்து மாற்ற முன்னேற்ற அன்புமணி கிட்ட போய் வேலை பார்க்கும் பொழுது அவங்க வந்து அஞ்சலி அம்மான் போட்டோவை ஐயா ராமதாஸ் வீட்டுல பாத்துருக்கலாம். இவங்க யாருப்பா? இவங்கதான் சார். அப்படியா? ஓகே, அந்த போட்டோ தூக்கு. சீமான் அவர்கிட்ட வேலை செய்யும் பொழுது வீரமணி வேலுநாச்சியார் குறித்து படிச்சிருக்கலாம், பாத்துக்கலாம். ஓகே, அவங்க யாருப்பா? அவங்கள தூக்கு. ஓகே சார், பெரியார் இல்லாம இந்த ஊர்ல கட்சி நடத்த முடியாது சார், அவர் பெரியார் தூக்கு. சார் நம்ம இதெல்லாம் நிறைய வந்து தலித் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார், அப்ப அம்பேத்கர் தூக்கு. அவரை அம்பேத்கர் வந்து ஒரு பொது தலைவராக இருந்தாலும் பார்வை இப்படி இருக்கிறது. அம்பேத்கர் வச்சாதான் தலித் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அப்படி ஒரு பார்வை. ஓகே, இந்த 4 பேர் ஆயிடுச்சா, இன்னும் யாராவது வச்சுக்கலாமா? ஐயா காமராஜ் வச்சுக்கலாம், அங்க நாடர் ஓட்டு வந்துடும். இதுல ஒரு சமூக பின்னணியும் இருக்கு. ஜாதியே வேணாம் சொல்றவரையும் வச்சுக்குவோம். எல்லா ஜாதிக்கும் ரெப்ரஸன்டேட்டிவா யார மக்கள் மக்கள் சொல்லக்கூடாது, சில ஜாதி சங்க தலைவர்கள் நினைக்கிறாங்களோ அதை நம்ம வச்சுக்குவோம். இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு போயிட்டு ஜான் ஆரோக்கியசாமி முடிவு செஞ்சு சார் இவங்க 5 பேரோட கொள்கை தலைவர். அப்படியா? ஓகே ரைட், வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார் அவர். இப்ப பெரியார் வைக்கிறனால நீங்க பெரியாரோட கொள்கைகளை பின்பற்ற போகிறீர்களா அப்படின்னா, ஜான் நானே சாமி கும்பிட்டு, நானே கோயிலுக்கு போய், நானே சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணலாம் சார்? அப்ப வந்து அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் வேணாம்னு சொல்லி விட்டுலாம் சார். சரி ஜான், அப்ப நம்ம மற்ற மூட நம்பிக்கைகளை எதிராக இருக்க அதெல்லாம் கிடையாது சார், நம்ம மூட நம்பிக்கை நம்ம மட்டும் கண்டினியூ பண்ணுவோம் சார். அதுக்கு பெரியார் பேர் மட்டும் தான் சார் நம்ம பயன்படுத்த போறோம். நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க சார், நானே அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். பெரியார் திடலுக்கு போய் ஒரு மாலையை மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னா போதும் சார், அதுதான் நம்ம பெரியாருக்கு செய்யற மேக்சிமமான விஷயம். அப்புறம் பெரியாரோட பிறந்தநாள் தான் ட்வீட் போட்டுருவோம் சார், பெரியாரோட பிறந்தநாள் வந்தா, நினைவு நாள் வந்தா பனையூர்ல இருக்கிற சிலைக்கு மாலை போட்டுருங்க சார். ஓவராலா நமக்கு பெரியாரோட புரிதல், பெரியாரை நம்ம வச்சு பயன்படுத்த போறது இவ்வளவு சார். இதை தாண்டிலாம் யோசிக்காதீங்க. அப்ப நம்ம மூட நம்பிக்கைகளை அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். பூஜை போடுறது பூஜை போட்டுக்கலாம், ஜோசியம் பார்க்கறது ஜோசியம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை மாவட்டத்தில் அறிவிக்கலாம், ஜோசியர் 19 பேர் அறிவிக்க சொல்றாரு, அறிவிச்சு சார் வந்து பிரச்சனை இல்லை. ஜோசியர் சொல்றது சார் முக்கியம். தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஜாதகம் பார்த்துதான் நீங்க அதாவதுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஜோசியத்தை சொல்றேன். 1+9 1 வந்து செவ்வாய் தான் அரசியலுக்கான ராசி. அப்போ 19 அறிவிக்கணும். எல்லாவற்றும் 10:35 விஜய் கிளம்புகிறார், கூட்டுத்தொகையை பார்ப்போம், நியூமராலஜி. ஓகே, தமிழக வெற்றி கழகம் ஏன் இக்கு விடப்பட்டது? ஏன் ஆரம்பத்தில் இக்கு விட்டாங்க? இக்கு வைக்காதே நியூமராலஜி சொன்னாரு, ஆனா இக்கு விட்டாங்க. பாருங்க, பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் இக்கு வரவில்லைன்னா, ஜோசியக்காரர் அப்படித்தான் எங்களுக்கு குறித்து கொடுத்தார், அதனால் நாங்கள் செய்தோம். விஜய் ஏன் 10:35 மணிக்கு கிளம்புகிறார்? ஜோசியக்காரர் அந்த நேரத்தில் குறித்து கொடுக்கிறார். விக்கிரவாண்டி ஏன் நாங்க வந்து தேர்ந்தெடுத்தோம்? ஜோசியக்காரர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். ஏன்னா நீங்களும் வெற்றி, விஜயும் வெற்றி, விக்கிரவாண்டியும் வெற்றி என்று சொன்னார், அதனால நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். விக்கிரவாண்டியில் ஏன் வந்து பூமி பூஜை போட்டோம்? ஜோசியக்காரர் பூமி பூஜை போட்டு பண்ணுங்கப்பான்னு சொல்லி சொன்னாரு. உச்சபட்சமாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை சேலத்துல போடுறாங்க.
ரைட்டா? கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போடுறாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. வருட பகவானுக்கு ஒரு பூஜையை போட்டாங்க. என்னன்னு சொல்லி, சாமி மழை பெய்யக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி பூஜையை போட்டாங்க. இவங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கிறேன், இவங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியார் வந்து மேல இருந்து துப்ப மாட்டாரா ஒண்ண? டேய் இதை விட்டுருக்கடா, தயவுசெய்து விடுங்க. யாரும் அவங்களை கேட்டா இன்னும் வந்து கொள்கை தலைவர் வச்சுக்க சொல்லி அஞ்சலி அவர் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு யாரா கேட்டா என்ன வந்து இந்த கொள்கை தலைவர் வச்சுக்க சொல்லி தயவுசெய்து நான் ரிலீஸ் பண்ணி விடுங்க அவங்க சொல்லுவாங்க. படையூர்ல இருந்து எங்களை யாராவது காப்பாத்துக்கு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கொள்கை தலைவர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? விஜய்க்கே நான் கொள்கை தலைவர் பத்தி அஞ்சலி அவர் பத்தி 5 நிமிஷம் பேசு, கண்ணை முடிட்டு பேசு பாவம், எந்த பேப்பரையும் பார்க்காம. இல்ல வேலுநாச்சியாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசு, கண்ணை முடிட்டு பேச. பெரியார பத்தி 1 நிமிஷம் பேசுப்பா நீ, கண்ணை மூடிட்டு. நான் சொல்றேன், ஏன்னா ஸ்கிரிப்ட் நீ பாத்துருவோம் எங்கேயாவது. எதுவுமே தெரியாதுங்க கொள்கை தலைவர்கள். அதாவது மூட நம்பிக்கை என் கட்சியில இருக்கும். எல்லாரும் சாமி கும்பிட பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. உச்சபட்சமாக மூட நம்பிக்கையில் மூழ்கி போன கட்சி இது. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து பெரியார் மண்ணை நாங்க பெரியார் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறது கதை விட்டுட்டு இருக்காங்க. இதை தெரியாத சில பெரியார் பாலகர்ஸும் விஜய் தான் பெரியாரை வந்து தூக்கி பிடிக்க வந்த பெரிய அறிவாளி மாதிரி இவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தற்கொலையா இருக்கோன்னு தெரியாமலும் சில தற்கொலைகளாக பெரியார் இருந்துட்டு தானே இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாவற்றுமே ஜோசியம் தாங்க. விஜய் வந்து எந்த 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 அடிப்படையில வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜோசியக்காரர் சொல்றாரு, சார் நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிடுங்க சார். அப்படியா? ஓகே, அப்ப கட்சி ஆரம்பிச்சு விடும், அவ்வளவுதான். விஜய்க்கு எந்த அடிப்படை, எந்த நோக்கம் இருந்துச்சு? விஜய் வந்து இவ்வளவு நாள் பயங்கரமா சமூக சேவை பண்ணிட்டாரு. சமூக சேவை பண்ணும்போது பயங்கரமா அரசியல் அழுத்தம் வந்துருச்சு, அதனால நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் திடீர்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு? எல்லாமே இங்க ஜோசியம், ஜாதகம், மூட நம்பிக்கை, இதில் மூழ்கி போன கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திமுக சதி செஞ்சிருச்சு எல்லாமே சொன்னாங்க. ஆனா கரூருக்கு ஏன் லேட்டா வந்த அப்படிங்கிற காரணத்தை வந்து விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜாதகம் பார்த்துதான் இவர் வந்து லேட்டா வந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது சார். இருக்கலாம். நீங்க வந்து என்ன சொல்ற, எல்லாமே நேரத்தை பார்த்து அதான் வர்றது. இன்னொன்னு, அன்னைக்கு அவர் தூங்கி கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு நேரம் குறிச்சு கொடுத்த நேரம் ஒண்ணு தூங்கிட்டாரு, தூங்கின பிறகு அடுத்த நல்ல நேரம் எதுன்னு கூட அவர் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே அவர் செய்யக்கூடிய நபர் தான். எல்லாவற்றிலும் இதெல்லாம் நேரம் எல்லாம் பார்த்து, நேரம் பார்க்கணும், நம்பர் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், எத்தனை மணிக்கு வெளியே போகணும், எத்தனை மணிக்கு உள்ள வரணும், அவரோட கார் நம்பர் என்னவா இருக்கணும், தன்னுடைய வேன் நம்பர் என்னவா இருக்கணும், ஆயுத பூஜைக்கு பூஜை போடலாமா வேண்டாமா, இது எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் தீவிரமா பார்ப்பார். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து நிறைய பேர் கூட ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எல்லா ஹிந்து பிராக்டிஸ் சொல்ல மூட நம்பிக்கை, இந்துல இருக்கிற எல்லா மூட நம்பிக்கை பிராக்டிஸையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தான் அவர். அவரே ஒரு மூட நம்பிக்கைவாதியா தான் இருக்காரு. அந்த கட்சியை அப்படிதான் பிஸியானதெல்லாம் உச்சபட்சம் அதெல்லாம் எல்லா மூட நம்பிக்கைகளையும் பின்பற்றக்கூடிய நபராகத்தான் இருக்கின்றார். இதுலயும் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தூங்கிட்டார் அன்னைக்கு. அவர் தூங்கி மெல்ல எழுந்து திடீர்னு, ஏன்னா யார் எழுப்புறது, யாருமே எழுப்புவார? யாராவது எழுப்பி, சார் 8:45 டைம் போட்டோம் சார், தயவுசெய்து வெளியே வாங்க சார் போய் யாராவது கவரணும். அதற்கு பிறகு அவர் கிளம்பி வரணும். அங்க இருந்தாலும் நேரத்துக்கு போயிருக்கலாம். 8:45 கிளம்பிய பிறகும் வந்து திருச்சி வந்துட்டார்ல. திருச்சி வந்த பிறகு உடனே நாமக்கல் கூட்டத்தை முடிச்சு அந்த கரூர் கூட்டத்திற்கு ஒரு 3-4 மணிக்கு போக அத்தனை வாய்ப்புகளும் இருந்தது. ஆனா அன்னைக்கு திட்டம் போட்டு என்ன பண்றாங்க, இல்ல நம்ம 7 மணிக்கு தான் போகணும், கூட்டம் எவ்வளவு சேருது, நம்ம முப்பரம் விழாவை தாண்டிய ஒரு கூட்டம் என்பதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கணும்ன்றத அவங்க திட்டம் பண்ணது. சேர நாட்டில் விஜய் மு.க. ஸ்டாலின் அதிகமான கூட்டம் காண்பித்து விட்டார் அப்படின்னு செய்தியாளர்கள் எழுதுறதுக்கு தயாராக இருந்தாங்க. சில சேனல்கள்லாம் சேர நாட்டில் விஜய் எழுதுனாங்கல்ல, அவங்களும் தயாரா இருந்தாங்க. ஆனா இங்க வேற ஒன்று நடந்து விட்டது. சோ இதெல்லாம் வந்திருக்கலாம், நிச்சயமா வந்திருக்கலாம். விஜய் இந்த கூட்டம் வேண்டும் என்று நினைத்தால் அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, அப்படிதான் பார்க்கணும். ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிவிக்கே ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தான் தலைப்புச் செய்தி அப்படிங்கறத ரொம்ப பெருமையா கூட சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்னது அது கூட ரிலேட் பண்ணி பார்க்கதான் தோணுது. இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது வந்து திமுகவே வஞ்சிக்கிறதுக்காக, இதுக்கு வந்து திமுக தான் சதி பண்ணிச்சு அப்படிங்கறத மேலும் மக்கள் கிட்ட அப்படி ஆழமா திணிக்கிறதுக்காக தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டதா முழுமையா நான் இருந்து பார்த்தேன். ஒரு 4 மணி நேரம் இருந்து பார்த்தேன். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுது. சோ இதுக்கான காரணம், இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான காரணம் என்ன சார் முழுமையா பார்க்கும்போது? நீங்க சொல்லும் போது அது ஒன்றுதான், வேற எந்த காரணமும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை. உண்மையிலேயே நீங்க பொதுக்குழு கூட்டம் நடத்தி சொல்லியிருக்க வேண்டிய செய்தி என்பது, அடுத்ததாக நாங்கள் களத்திற்கு எப்பொழுது வரப்போகின்றோம். இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா, நாங்கள் இப்பொழுது மட்டுமல்ல, இந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, எப்பொழுதும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் எங்கள் கொள்கை எதிரி. ஏன்னா சில பேர் வந்து வன்ம அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வன்ம அரசியல் பண்றது எல்லாருமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாஜகவோட போயிருவாரு. நாங்கள் பாஜகவுடன் யார் என்ன சொன்னாலும் நான் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு சொல்லிருந்தீங்கன்னா ஓகே. இது வந்து
கேட்கப்பட்ட கேள்விகள், இந்த சமூகத்தில் நிலவிய கேள்விகளுக்கான ஒரு பதிலுரையாக இந்த பொதுக்குழு அமைந்தது அப்படிங்கிறது போயிருக்கும். எனக்கு ஒரு கடுமையான வன்மம் இருக்கு. 1 மாசமா திமுக கடிக்காம நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்ப நீ திமுக போட்டு கடிச்சு வைக்கிறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீ கடிங்க, தவறே இல்லை. அரசியல் பண்ணுங்க, டிஎம்கே டிவிகேங்கிறதெல்லாம் பண்ணுங்க. ஆனா கொஞ்சமாவது நேர்மையா இருக்கு. நான் சொல்றது 10% நேர்மையா இருக்கு. நீங்க பண்றது அயோக்கியத்தனம். ஒட்டுமொத்த கட்சியும் செய்வது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். அது செய்யாதுங்க, அது நல்லதல்ல. அதாவது மனிதனாக இருங்கள், மனிதனாக இருந்து மனிதனாக இதெல்லாம் பாருங்க. நீங்க செஞ்சது சரியா தப்பா? நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, எதுக்காக நீங்க காலில் விழுந்தீங்க? பொதுமக்கள், கரூர் பொதுமக்கள், கரூருடைய பாதிக்கப்பட்ட மக்களிடம் எதற்காக காலில் விழுந்தார்? எதற்காக கண்ணீர் விட்டு அழுதார்? எதற்காக 8 பேர் போனாலும் காலில் விழுந்தாரு? எல்லாரும் போறவங்க வரவங்க எல்லாரும் காலையும் விழுந்தார். எதற்காக விழுந்தார்? அப்போ விஜய் என்ற மனிதருக்கு, உண்மையிலேயே மனிதாபிமானம் இருக்கக்கூடிய மனிதருக்கு தான் செய்தது தவறு, தான் செய்த கொலைப்பாதக செயல் என்பது தெரியும். இன்னைக்கு சார் அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க சார். நமக்கு அரசியல் முக்கியம். அரசியல் செய்யறதுக்காக நம்ம போய் தான் சார் பேசியாகணும். எவ்வளவு தூரம் போய் பேச முடியுமோ இறங்கி போய் பேசுங்க சார். இன்னைக்கு நீங்க லீட் பண்ண நீங்க தான் சார். நீ பாருங்க சார், சீரியல் நம்பர் நிறைய போய் பேசுறாரு, ஆதரவு நிறைய போய் பேசுறாரு, அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி நீங்க போய் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு கொடுத்திருக்கு. எழுதி கொடுத்துருக்காங்க. அது சரியா டெலிவர் பண்றாங்க. அவ்வளவு. ஓகே சார். நேர்முகம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.